அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம முந்திரியை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் முந்திரி பருப்பு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயம், அரை ஸ்பூன் சோம்பு பொடி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கலருக்காக தான், இது ஆப்ஷனல். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் அவ்வளோவா காரம் இருக்காது. வேணும்னா சேர்த்துட்டு, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் நல்ல சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நம்ம விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். அதில் நல்லா 2 ஸ்பூன் ஃபுல்லாக சூடான எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி முந்திரி பருப்போடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதில் லைட்டாக மட்டும் நம்ம தண்ணியை தெளிச்சிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி விட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. லேசாக தெளிச்சுட்டு இந்த முந்திரி ஜஸ்ட் அந்த மாவோட நல்லா அந்த ஈரப்பதத்தோடு சேர்ந்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. மொத்தமாகவே நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் விட்டு தெளித்து பிசிஞ்சிருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்கணும். லைட்டாக அந்த முந்திரியில் எல்லாமே ஒட்டி இருக்கணும். இதுதான் சரியான பதம். ரொம்ப தண்ணி தெளித்து பண்ணிங்கன்னா நமக்கு பக்கோடா சரியாக வராது. அதனால் இதுதான் சரியான பக்குவம். இந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. பாருங்கள், எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். மொத்தமாக எல்லா முந்திரி பருப்பையும் அப்படியே அள்ளி போட்டுறாமல் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒவ்வொன்றா அப்படியே உதிரியாக அப்படியே நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட்டாக ரெடியாகி வரும். ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்த சைடும் நல்லா ரெடி ஆகட்டும். நல்லா ரோஸ்ட்டாக வச்சு நம்ம இதை எடுக்கலாம். நம்மளோட பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுது. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக மொறுன்னு அருமையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ அதை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், அந்த முந்திரியோட எல்லாமே நல்லா கோட்டாகி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மீதி எல்லா முந்திரி பருப்பு போட்டதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா முந்திரி பருப்பையுமே நம்ம போட்டு பாருங்கள், சூப்பராக நம்ம பொரிச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லாமே நம்மளோட முந்திரி பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுது. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான முந்திரி பக்கோடா. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.